இன்று இந்த சிறிய வைபவத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களது கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாங்குடி அமைப்பாளர் தோழர் ரவுஃப் அவர்களே, அதேபோல் இன்ற நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் தோழர் டில்வின் சில்வா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாஸ்டர் அவர்களே, அதேபோல் ரைம் நானா அவர்களே, அதேபோல் இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரி, இன்று மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகும். ஏனென்றால் மக்கள் விடுதலை முன்னணி விசேடமாக 1994 ஆண்டுக்கு பிறகு இந்த பிரதேசங்களில் எங்களது செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் ஆரம்பித்த பொழுது அன்று எங்களது முன்னோடியாக இருந்து செயல்பட்ட தோழர்கள் இருக்கின்றார். பிறகு இந்த பிரதேசத்தில் எங்களது அரசியலை மேம்படுத்தும் முகமாக நாங்கள் கடந்த காலங்களில் எங்களது செயற்பாடுகளை பல தடவைகள் பலவிதமான முறையில் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆனால் அதற்கெல்லாம் இன்று ஒரு முக்கிய நிகழ்வாக மக்கள் விடுதலை முன்னணியின் மாவட்ட அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. அதில் விசேட அம்சம் என்னவென்றால் எங்களது கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இந்த காரியாலயத்தை திறப்பதற்கான முக்கியமான காரணம் வேறு எதுவுமல்ல. இன்று இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் நன்றாக தெரியும், இன்று இந்த நாட்டின் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி வேறு எதுவுமல்ல, மக்கள் விடுதலை முன்னணி மாத்திரமே. அந்த மக்கள் விடுதலை முன்னணியை இன்று என்றும் இல்லாதவாறு பெருவாரியான மக்கள் ஆற தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள், அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதன் கொள்கைகளை பின்பற்றுவதற்கு தயாராகி வருகின்றார், அதன் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தோள் கொடுப்பதற்கு இளைஞர்கள் யுவதிகள் முன்வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்று மக்கள் விடுதலை முன்னணி ஏறு முகத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அதே போன்று மறுபுறத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த தென்மாகாண மேல்மாகாண சபை தேர்தலின் மூலமாக இது நாள் வரைக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் தேர்தலில் பின்னடைவு என்ற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ராஜபக்சாவை இறங்கு முகத்தை தள்ளிவிட்டு ராஜபக்சாவின் அரசியல் கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது இறுதி யாத்திரைக்கு தயாராகின்ற மரண படுக்கையை நோக்கி நகர்வதற்கான தேர்தலாக கடந்த தென்மாகாண சபை தேர்தல் இன்று முடிவுகள் கூறுகின்றோம். ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்று இந்த நாட்டில் ஆட்சி நடாத்தி கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல, ராஜபக்சாக்கள் ஆகும். இந்த ராஜபக்சாக்கள் என்று நாங்கள் கூறுவதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் அமைச்சர்களோ அல்லது அக்கீம் அவர்களோ அல்லது ரிஷார் பத்ருதீன் அவர்களோ அல்லது இங்கு இருக்கின்ற மற்ற ஏனைய நபர்களோ யாருக்குமே அதிகாரமில்லாத ராஜபக்சாவின் தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற பொம்மைகளாட்டம் மாற்றப்பட்டு இருக்கின்றார்களே தவிர இவர்களால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. அப்ப இந்த ராஜபக்ச ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போது இந்த நாட்டில் உங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு மாத்திரமல்ல, முழு நாட்டு மக்களையும் ஏமாற்றிய தலைவர் கூறினார்கள், தாங்கள் ஆட்சி பீடம் ஏறியவுடன் இலங்கையை 5 கேந்திரங்களாக பிரித்தி கேந்திரங்களாக 5 மைய நிலையங்களாக மாற்றுவோம் என்று கூறினார். என்ன? ஒன்று விமான கேந்திரம் என்றார், இன்னொன்று கடற்கேந்திரம் என்றார், இன்னொரு மின்சார கேந்திரம் என்றார், கல்வி மையம் என்றார், இறுதியாக போதாக்குறைக்கு உல்லாச
பயணத்துறை மையப் பொருளாகவும் கருதினார். ஆனால் இன்று கல்வி கேந்திரத்துக்கு என்ன நடந்திருக்கின்றது? 2005ஆம் ஆண்டு இவர் ஆட்சி பீடம் ஏறுகின்ற பொழுது கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 3.5%. ஆனால் இன்று 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ராஜபக்சாவின் வரவு செலவு திட்டத்தில் 1.4% குறைக்கப்பட்டிருக்கு. கல்வி கேந்திரம் எங்க போய்கொண்டிருக்கின்றது? இதிலிருந்து எங்களுக்கு நன்றாக தெரியும். மறுபுறத்தில் விமான கேந்திரம் யாலங்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, மீன்லங்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, தனது குடும்பத்தின் சொத்தாக மாற்றுகின்ற, அதில் லஞ்சம் ஊழல் வீண்பிரயம் மலிந்த ஒரு நிறுவனமாக மாற்றப்பட்டது. மின்வள கேந்திரம் நஷ்டத்தில் இயங்குகின்றது. எண்ணெய் கேந்திரம் நஷ்டத்தில் இயங்குகின்றது. கடல் கேந்திரம் கப்பல் வராத துறைமுகத்தை துறந்து வைத்திருக்கின்றார். கப்பல் வராத துறைமுகங்கள் அம்பாந்தோட்டையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விமானம் இறங்காத விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கும். அதனால் இந்த 5 கேந்திரங்களும் இன்று செயலிழந்து போன பேச்சுக்களாக மாறியிருக்கும். ஒரு புறம். மறுபுறத்தில் கூறினார்கள், 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி பிரபாகரன் முடிந்து விட்டார்கள், அதனால் இனி நாட்டில் யுத்தம் கிடையாது. யுத்தம் நடக்கின்ற காலத்தில் கூறினார்கள், யாரும் சத்தம் போடக்கூடாது, வேலைவாசி பிரச்சனையா, விலைவாசி பிரச்சனையா, வேலையில்லா பிரச்சனையா, அல்லது ஏனைய பிரச்சனைகளா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, நாட்டில் அதோ பிரபாகரன் என்கின்ற பூச்சாண்டி இருக்கின்றான், அவன் அங்கு குண்டு வெடிக்கின்றான், இங்கு குண்டு வெடிக்கின்றான், அப்படி நடக்கின்றது, இப்படி நடக்கின்றது, அதனால் யாரும் சத்தம் போடக்கூடாது என்று கூறினார். இந்த நாட்டில் இருந்த தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்கள் இதை பொறுமை காத்து கொண்டிருந்தார். ஆனால் இன்று நமக்கு நன்றாக தெரியும், யுத்தம் முடிந்த 5 ஆண்டுகள் ஆகின்றது. 5 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது 2009ஆம் ஆண்டு இருந்த அரிசியின் விலை, அன்னைக்கு இருந்த பருப்பின் விலை, சீனியின் விலை, மரக்கறியின் விலை, மீனின் விலை அனைத்தும் பல மடங்காக அதிகரித்திருக்கின்றது. நாட்டில் மக்களுக்கு வருமானம் அதிகரித்திருக்கின்றதா? கிடையாது. 2005ஆம் ஆண்டு ஆட்சி பீடம் ஏறுகின்ற பொழுது ஒரு 4 பேரை கொண்ட குடும்பத்தின் வாழ்க்கை செலவு 25,000 ரூபாய். இன்று ராஜபக்சாவின் 9 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இன்று தேடி பார்க்கின்ற பொழுது 49,000 ரூபாய்க்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இதற்கு ஏற்ப நாட்டில் இருக்கின்ற அரசாங்க ஊழியர்களுக்கு, நாட்டில் இருக்கின்ற ஏனைய தனியார் துறை 80 லட்சம் ஊழியர்களுக்கு, இங்கு இருக்கின்ற மீனவர்களுக்கு, இங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்கு, ஏனைய ஊழியர்களுக்கான உதவிகள், நிவாரணங்கள் வழங்கப்பட்டனவா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. ஆகவே 9 வருடங்களை கடந்து நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது, யுத்தம் முடிந்த 5 வருடங்களை கடந்து திரும்பி பார்க்கின்ற பொழுது, நாட்டின் ஆரம்பத்தில் இந்த நாட்டில் இருந்த அனைவரும் கூறினார்கள், மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடித்து விட்டார், அதனால் இவனை இனிமேல் 25 வருஷத்துக்கு அசைக்க முடியாதுன்னு சொல்லி, இவன குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள போறான், உண்மைதான் குடும்பம் தான் ஆள்றான், அதனால இவனை அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, அப்படி அசைக்க முடியாதுன்னு சொல்லி கொண்டிருந்த பொழுது மக்கள் விடுதலை முன்னணியாக நாங்கள் அன்றைக்கு மிக கஷ்டமான நிலைமையில் இருந்தும் கூட இல்லை, ராஜபக்சாவின் இறுதி பயணத்தை கொண்டு செல்வதற்கு அதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை மக்கள் விடுதலை முன்னணி எடுக்கும். மக்கள் விடுதலை முன்னணி இவர்களது இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடியில் இருந்து இவர்களுடைய அராஜகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த அராஜகத்துக்கு எதிராக இந்த நாட்டின் மக்களை அணிதிரட்டும், அதற்கு ஏதுவான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று கூறும். அதற்கு இசைவாக இன்று நீங்கள் எல்லாம் திரும்பி பார்ப்பீர்களாக இருந்தால் இன்று மிகவும் தெளிவாக தெரிகின்றது என்னவென்றால், ராஜபக்சாவின் மீது நாளுக்கு நாள் மக்கள் எதிர்ப்பு அதிகரித்து இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை எப்படா வீட்டுக்கு அனுப்புறேன்னு பார்க்குறாங்க மக்கள். அது தமிழா, சிங்களமா, முஸ்லிமா இல்லைங்கிறது எல்லாரும் மத்தியிலும் இருக்குது. ராஜபக்சாவின் அரசாங்கத்துக்கு சாவுமணி அடிக்கிறது எப்படி சரளமாக சொல்லப்படும். ஏண்டா அந்த அளவு அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற ஆட்சியாளர்கள்,
அந்த அளவு மக்கள் மீது மேலும் மேலும் வன்முறைகள் மாத்திரமல்ல, மக்களை வதைக்கின்ற அரசாங்கம் இது. ஏன் நாங்கள் இப்படி சொல்கிறோன்னு கேட்ட வேறு எதுவும் இல்லை. 2014 ஆண்டு நீங்கள் வரவு செலவு திட்ட விவாதத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கான மானியங்கள் வழங்குவதற்கு பதிலாக ராஜபக்ச என்ன சொன்னார்? அவருடைய சொந்த செலவுக்கு 856 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். 856 கோடி ரூபாய் சொன்ன ஒரு நாளைக்கு, ஒரு நிமிஷத்துக்கு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா 16,250 ரூபாய் ராஜபக்சாவின் செலவு. பொய் இல்லை, உண்மை. அப்ப நாட்டில் பட்டதாரி மாணவர்களுக்கு சம்பளம் எவ்வளோடா கொடுக்குறான்? 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான். இப்ப மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக, நாட்டின் விலைவாசிகளை குறைப்பதற்கு பதிலாக, மக்களுக்கு நிவாரணம், விவசாயிகளுக்கு நிவாரணம், மீனவர்களுக்கு நிவாரணம், இவைகளை பிரித்து கொடுப்பதற்கு பதிலாக தனது மடியை நிறச்சி கொடுத்தது. 2013 ஆண்டை விட 116 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 116 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமா? மகன் ஒருத்தன் இருக்கா, நாமல் ராஜபக்ச. 12 மாதம் 12ஆம் தேதி 2012 ஆண்டு வெளிநாட்டிலிருந்து 19 லம்போகினி கார் கொண்டு வரார். இங்கே காத்தாங்குடியில் இருக்க நம்ம பொடிங்களுக்கு ஓடுறதுக்குன்னா இல்லை, ரேசிங் ஓடுறது. எவ்வளோ செலவு? 933 லட்சம் ரூபாய். 933 லட்சம் ரூபாய். யாரிட பணம்? அவன் அப்பேண்ட பணமாக இருந்தால், பாட்டிண்ட பணமாக இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லை. இவர் ஆட்சி பீடத்துக்கு வந்து எம்பியாக வந்து 4 வருஷம். 4 வருஷம் அப்படியே தான் சம்பளமெல்லாம் மிச்சம் பிடிச்சிருந்தாலும் கூட 48 லட்சம் தான் இருக்கும். எனக்கு எங்கேருந்து வந்துச்சு? 933 லட்சம் ரூபாய். அது மாத்திரமா? கொண்டு வந்தானுங்க. அங்கிருந்து மகன் காரை இறக்குமதி செய்கிறான். இங்கே பாராளுமன்றத்தில் அப்பன் வாசிக்கிறார் என்ன? வரவு செலவு திட்டத்தை. வரவு செலவு திட்டத்தில் சொல்ற, அந்த பாருங்க, இந்த நாட்டுக்கு லம்போகினி கார் வரும்போது அந்த கார்களுக்கான முற்றாக வரியை நான் நீக்கிறேன். யாருடைய தேவை? திரைவிலுக்கான வரி அதிகரிக்கப்பட்டது. மோட்டார் சைக்கிளுக்கான, பைசிக்கிளுக்கான, சின்ன கார்களுக்கான, பட்டா வேன்களுக்கான, லொரிகளுக்கான வரி அதிகரிக்கப்பட்டு மக்கள் மீது மேலும் மேலும் வதைக்கின்ற அரசாங்கம் ரேசிங் காருக்கான செலவை நீக்கிறானுங்க, வரியை நீக்கிறான். யார் ரேஸ் விடுறா? கொழும்பை இழுத்து மூடுறானுங்க. உலகத்தில் எங்கேயும் நடக்காத. கொழும்பு இலங்கை தலைநகரம் தனது பிள்ளையினுடைய திருப்தியை பார்க்கறதுக்காக, தனது பிள்ளையினுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த ராஜபக்சா செய்கிற அநியாயம். அப்ப இது நான் சொல்ல வரேன் என்கிட்ட, இந்த அநியாயங்களுக்கெல்லாம் ஒரு நாள் நீதி கிடைக்கும். அநீதி எந்த காலம் அநீதி செய்து கொண்டிருக்க முடியாது. அது மாத்திரமா? மறுபக்கம் கொண்டாந்து இந்த நாட்டை நாசமாக்குற நடவடிக்கை. போதைப் பொருள் கொண்டு வரானுங்க. 261 கிலோ. யாரா கொண்டு வந்தா? வேற யாருக்கும் இல்லை, நம்முடைய பிரதமர் ஐயா திமுஜாயிரத்ன ஐயா. மகன் போயிட்டு கடிதம் அனுப்புறாரு, இந்த பாரு இந்த கண்டெய்னரை ரிலீஸ் பண்ணு. யார்? பாகிஸ்தான்லேருந்து வார அவர் முதலாளி காமின்கிற முதலாளி. உங்களுக்கு என்ன தெரியுமா? திமுஜாயிரத்ன போய்ட்டு கம்பலையில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் காமின் போறாரு, திமுஜாயிரத்னோட வீட்டுக்கு போறாரு, பாட்டி போடுறாரு, காட்சி செலவழிக்கிறார், மகண்ட தேர்தலுக்கு உதவி செய்கிறார். இவ்வாறான நாசகரமான ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபக்கம் கொண்டு வரானுங்க. எத்தனோல் கொண்டு வரானுங்க? 65,000 லிட்டர். யாரா? அமைச்சர்கள். குடு கொண்டு வந்து கொடு 261 கிலோ சொல்றாங்க. அந்த காது குத்துற கரண்டியில் அரை கரண்டி தான் கொடுப்பாங்க. குடு குடிக்கிறவங்க, போதைப் பொருள் குடிக்கிறோம், குடுன்னு சொல்லுவாங்க. அந்த அரவாசி கரண்டி, அரை கரண்டி படி இந்த நாட்டில் 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 2 கோடி மக்களுக்கு 3 வேலையும் கொடுத்தா 7 வருஷத்துக்கு போதுமான குடு கொண்டு வந்திருக்கானுங்க. 7 வருஷத்துக்கு போதுமான. சொன்னதுனால குடிக்க போகாதீங்க யாரும். அப்ப இந்த கொடுங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது எதுக்கு? கொத்து ரொட்டி போடவா? இல்லை,
ரொட்டி சுடவா இல்லை, பராட்டு போடவா இல்லை. இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை போதை ஊட்டி போதைக்காரர்களாக மாற்றுறதுக்காக. அப்ப இந்த பாவித்தனமான செயல்பாடுகளை முன்னெடுத்தது யார்? ராஜபக்சாவின் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள். அது மாத்திரமா, நாட்டிற்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நாட்டில் இருக்கின்ற வன்முறைகள், சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, யார் காரணக்கர்த்தாக்கள் தேடி பார்த்தீங்க? எல்லாம் பிரதேச சபை தலைவர்கள், பிரதேச சபை உறுப்பினர், யார் எல்லாமே ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள். அப்ப இந்த நாடு எங்க போய் கொண்டிருக்குதுன்னு கேட்டா வேற எதுவும் இல்லை, இந்த ராஜபக்சாங்கிற குடும்பம் சேர்ந்து கொண்டு இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் நீங்க தேடி பார்த்தா 141% நிதி யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் வேறு யாருக்கும் இல்லை, 3 அமைச்சுக்களுக்கு. ஒரு அமைச்சு பசில் ராஜபக்சா, இன்னொன்று கோட்டாபய ராஜபக்சா, இன்னொன்று மஹிந்த ராஜபக்சா. நாட்டில் 65 அமைச்சர்கள். 65 அமைச்சர்கள் இருக்கின்ற பொழுது 3 அமைச்சர்களுக்கு 141% நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்படியா இருந்தா முழு நாட்டினுடைய சொத்துக்கள் யார் கையில் இருக்குன்னு கேட்டால் ராஜபக்சாவின் கை. இந்த நாட்டில் வான்பரப்பு யார் கையில் இருக்குன்னு கேட்டா ராஜபக்சாவின் கை. இந்த கடல் பரப்பு யார் கையில் இருக்கு? ராஜபக்சாவின் கை. நிதி யார் கையில் இருக்குது? போலீஸ் யார் கையில் இருக்குது? ராணுவம் யார் கையில் இருக்குது? பாராளுமன்றம் யார் கையில் இருக்கு? சட்டத்துறை யார் கையில் இருக்கு? எல்லாம் ராஜபக்ச மயமாக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தனது குடும்பத்தின் ஊடாக இன்றைக்கு சகல அரச தனியார் நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற நபர்களாக மாறியிருப்பது யாரு? ராஜபக்சாவின் குடும்பம். அதனால இந்த குடும்பத்தின் கொடூரம் இன்றைக்கு அதனுடைய கோர முகம் இன்றைக்கு அம்பலமாகி கொண்டிருக்குது, வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்குது. வெளிச்சத்துக்கு வந்ததன் காரணமாக உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு தென் பகுதியை பெரிய முன்னேற்றம் செஞ்சாங்க. ஆம்பாத்தோட்டைக்கு தான் துறைமுகத்தை திறந்தானுங்க, ஆம்பாத்தோட்டைக்கு தான் விமான நிலையத்தை அமைச்சானுங்க, அங்கே தான் பெரிய கிரவுண்ட் ஒன்று வெட்டினானுங்க, அங்கே தான் ஹோட்டல்ஸ் கட்டினானுங்க, அங்கே தான் இருக்கின்ற தடாகங்கள், நீச்சல் தடாகங்கள் அமைச்சானுங்க, அங்கே தான் பெரிய பெரிய ஹால்லாம் கட்டினானுங்க. எல்லாம் கட்டி போட்டு இந்த அப்பார் அம்பாந்தொட்டை சொர்க்கம் புரிகின்ற நாடாக மாற்றிட்டு. அப்போ என்ன நடந்துச்சு? கடந்த தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடக்கின்ற போது நடந்துச்சு, முழு அமைச்சர்மார்களும் போனானுங்க, அங்கே இருந்தார்கள். நாமல் ராஜபக்சாக்கள் இருந்தானுங்க. மஹிந்த ராஜபக்ச 2 வாரமாகவும் தனது அங்கே இருக்கின்ற அவரோட வீட்டில் இருந்து கொண்டு தனது சொந்த கிராமத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி செயல்பட்டு கொண்டு. ஆனால் அங்குள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 18,000 ஓட்டால மஹிந்த ராஜபக்சாவை தோல்வி அடை செஞ்சிருக்கிறாங்க அம்பாந்தோட்டையில் வாழ்கின்ற மக்கள். யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்குது? மஹிந்த ராஜபக்ச இறங்கு முகம், ரணில் விக்ரமசிங்காவும் இறங்கு முகம், ஜேவிபி ஏறுமுகத்தில் இருக்கு. ஜேவிபியினுடைய தோழர்கள், ஜேவிபி மாத்திரமே அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றிருக்கு. அம்பாந்தோட்டையில், காலியில அப்படி, மாத்தறையில, கொழும்பு ராஜபக்சா தோல்வி. என்ன செஞ்சாங்க? அங்கே தான் அழகுபடுத்துறானுங்க, அதை செஞ்சானுங்க, இதை செஞ்சாங்க. பாராளுமன்ற சுற்றுவட்டத்தை பார்த்தீங்கன்னா இனி இல்லைங்கிற எல்லா விளையாட்டு செஞ்சாங்க. அது மாத்திரம் இருக்கின்ற குடுக்காரனுங்க, கொள்ளக்காரனுங்க எல்லாரும் சேர்ந்து கோடி கணக்கில் பணம் இறைச்சானுங்க மக்களை ஏமாற்றத்துக்காக. பசில் ராஜபக்ச எங்க இருந்தாரு? இதுக்கு தலைவர் கம்பா மாவட்டத்தில். என்ன நடச்சு? 1,50,000 வாக்குகள் தோல்வி. எல்லாம் ஒட்டு மொத்தமாக 17 உறுப்பினர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. ஆகவே மறுபுறத்தில் நீங்க தேடி பார்த்தீங்க சொன்னா அரசியல் ரீதியாக மக்கள் விடுதலை முன்னணி மேலே வந்திருக்கு. ஏன்னா மக்கள் விடுதலை முன்னணிங்கிறது மற்ற கட்சிகள் மாதிரி இப்போ கிட்டத்தில் வராங்க. நேற்று பூத்த கட்சிகள் கொஞ்சம் இருக்கு, அது நாளைக்கு இல்லாமல் போகிற கட்சிகள். மக்கள் விடுதலை முன்னணி அப்படி இல்லை. மக்கள் விடுதலை முன்னணி மிகவும் திடகாத்திரமாக, மிகவும் சரியான முறையில் தனது கொள்கை அடிப்படையில் இருந்து செயல்படுகின்ற கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு மேலே வாரதுங்கிறது இந்த நாட்டின் மக்களை ஏமாய்க்கின்ற அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கத்துக்கு சாவு அடிக்கிறது சமம். விசேடமா ராஜபக்ச அவர்கள். அப்ப அதுல இருந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டா வேற எதுவும் இல்லை. மக்கள் இன்றைக்கு தீர்மானிச்சு இருக்கின்றாங்க,
ராஜபக்சாவுக்கு இறுதி பயணத்தை நாங்கள் கொடுக்கணும், இவனை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இந்த தேர்தல் கடந்த தேர்தலில் காட்டும். அப்போ இந்த தேர்தல் காட்டின பிறகு என்ன நடந்துச்சு? ராஜபக்ச ஆட்டம் கண்டார். ராஜபக்சோட பிளான் எப்படி இருந்துச்சு? அந்த தேர்தல் முடிச்சாச்சு, தேர்தல் முடிச்சு அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு போயாச்சு. ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக மீண்டும் தனது நிலைநாட்டி கொண்டு தனது குடும்பத்தினுடைய சர்வாதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு? மஹிந்த ராஜபக்ச எடுக்கின்ற கனவுகரமான நடவடிக்கையெல்லாம் இன்றைக்கு பின்போடப்பட்ட வேண்டிய நிலைமை பின்தள்ளப்பட்டிருக்கின்ற நிலைமைக்கு. அவ்வாறு பின்தள்ளப்படுகின்ற பொழுது மறுபுறம் நீங்கள்லாம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் நினைக்கிறோம் ராஜபக்சாவுக்கு இந்த பின்னடைவுகளின் காரணமாக தனது அரசியலை தக்க வச்சு கொள்ளணும், அதிகாரத்தை தக்க வச்சு கொள்ளணும், தாங்கள் சூறையாடின கொள்ளை அடித்த பணத்தை தக்க வச்சு கொள்ளணும், தக்க வைக்கணுமா இருந்த ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றணும். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதா இருந்தா இனி மக்கள் மத்தியில் போயிட்டு சொல்ல இயலாது ஆணையத்தாரன் பூணையத்தாரன் அபிவிருத்தியத்தாரன் சொல்ல இயலாது. என்ன செய்யலாம்? அப்படியா இருந்தா பார்த்தானுங்க சிங்கள மக்கள் மத்தியில் எப்படி அப்படி நிலைமை இருக்குது, முஸ்லிம் மக்கள் மத்தியில் எப்படி நிலைமை இருக்குது. இதுக்கு பிறகு இனிமேல் பிரபாகரன் என்கின்ற பூச்சாண்டி இனிமேல் காட்ட இயலாது. அப்படியா இருந்தா என்ன நடக்குது? இந்த பாருங்க ஹலால்ங்கிற பூச்சாண்டி ஒன்று இருக்குது, இதை காட்டணும். இந்த பருதகாணிகின்ற பூச்சாண்டி ஒன்று இருக்குது, இதை காட்டினான். இந்த குல்லா போடுற பூச்சாண்டி ஒன்று இருக்குது, இதை காட்டினான். பிறகு இந்த இப்பொழுது முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படும். யாரா கட்டவிழ்த்து விடப்படுறாங்க? வேற யாரும் இல்லை, இந்த ராஜபக்ச அரசாங்கம். அப்ப இவனுக்கு ஆட்சியில் இருக்கின்ற போது, சகல அதிகாரங்களும் இருக்கின்ற போது நாட்டில் நடக்குது அநீதி. அப்ப அவ்வாறான அநீதி நடக்கின்ற பொழுது என்ன நடக்கணும்? இந்த அநீதிக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு பதிலாக பார்த்து கொண்டிருக்கிறானு, கை கட்டி கொண்டிருக்கிறான். நம்மளோட போலீஸ்கார ஐயமார்கள் அந்த பாருங்க அவனுக்கு காவி உடைய தரிச்சு கொண்டு வந்து நாட்டில் வன்முறையை கட்டவிழ்த்து விடப்படுகின்ற பொழுது கை கொட்டி பார்த்து கொண்டிருக்க. ஏன்? வேறு யாரும் அல்ல, இதற்கு பின்னால பெரிய அரசியல் கரம் மறைந்திருக்குது. அந்த கரம் கிட்ட ராஜபக்ச குடும்பத்தினுடைய கரங்கள். அப்ப ராஜபக்ச இந்த 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 பயங்கரவாத அமைப்புகளுக்கு, இந்த சேனாக்களுக்கு காரியாலயம் திறந்தாங்க. அலுவலகம், அலுவலகத்தை திறந்து பார்க்க போறது யார்? திறந்து வைக்க போறது யாரு? வேறு யாரும் ராஜபக்சாவின் குடும்பம், அவங்களோட சகோதரர்கள். ஏன்? அப்ப இவனுங்க அங்க போயிட்டு அதுகளை திறந்து வச்சு அவனோட பேச்சு எப்படி இருக்குது, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்த வேண்டிய தேவை, தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒரு கொடியின் கீழ் வாழ வேண்டிய தேவை. அப்படி இருக்கின்ற பொழுது மக்களை பிரிக்கின்ற நடவடிக்கைகளை எடுக்கின்ற பயங்கரவாத அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவு அளிப்போர் வேறு யாரும் அல்ல, ராஜபக்சாவின் அரசாங்கம். அப்ப இந்த ராஜபக்சாவின் அரசாங்கம் ஏண்டா இதுகள்லாம் செய்து கேட்ட வேற எதுவும் அல்ல. இன்றைக்கு அவனுக்கு தெரியுது அவன் இருப்புக்கு இன்னைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குது, தாங்கட குடும்ப ஆதிக்கத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பாராளுமன்றத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, வீதியில் எடுத்து பார்த்தாலும் சரி, போராட்டங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, மாகாண சபை எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா துறைகளையும் மக்கள் விடுதலை முன்னணி மேலே எழுந்திருக்குது. பாராளுமன்றத்தில் அக்கு வேற ஆணி வேற மக்களுடைய பிரச்சனை பேசுறாங்க. பிரச்சனை வந்துச்சு, அழுக்க மேல பிரச்சனை வந்துச்சு. பாராளுமன்றத்தில் பேசுனது யாரு? அக்கீம் எல்லாம் மௌனிச்சு போய்க்கும். நாங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்கத்தோட தான் இருக்கணும். அதே அரசாங்கத்தில் ஜனாதிபதி சொல்றாரு ஒரு கூட்டத்தில் வச்சு, இந்தா பாருங்க முஸ்லீம் பள்ளி உடைக்கிறாங்களாமே, எனக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற யாரு? ரிசாட் பதுருதீன். அப்ப இவனுங்க மஹிந்த ராஜபக்ச கிட்ட வாய் திறந்து பேசுறதுக்கு வக்கில்லாத தலைவர்கள், வேற எதுவும் இல்ல. முஸ்லிம் தலைவர்கள்ங்கிறது முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை அதிகரிக்கின்ற பொழுது, முஸ்லிம் மக்கள் மேலும் 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 வன்முறைகள் கட்டவிழ்த்திடப்படுகின்ற பொழுது,
அவர்களுடைய வாசஸ்தலங்கள் அடித்து நொறுக்கப்படுகின்ற பொழுது இதுக்கெல்லாம் காரண கர்த்தாக்களா இருப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, ராஜபக்சாவின் அரசாங்கம் என்றும் தெரிந்து கொண்டு அவன் காலை நக்கி பிழைக்கிறாங்கன்னு சொன்னா என்ன முஸ்லிம் தலைவர்கள் ஐயா? அதனால வேண்டி இன்னைக்கு முஸ்லிம் தலைவர்களுக்கு ஒரு கடப்பாடு ஒன்று இருக்குது. என்ன அப்ப நான் பார்த்துருந்தா பாருங்க, முஸ்லிம் இளைஞர்களாக வெளியிடப்படுகின்ற வெப்சைட் ஒன்று. அந்த வெப்சைட்ல போட்டிருக்காங்க, முஸ்லிம் தலைவர்கள் பேச வேண்டிய பேச்சியை ஜேவிபி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பேசியிருக்கின்றார். முஸ்லிம் தலைவர்கள் ஆக்ரோஷமாக ஒழிக்க வேண்டிய பேச்சு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா பாராளுமன்றத்தில் போர்க்குரல் கொடுத்திருக்கின்றான். 14 நாங்கள் சொல்ல வாரம் என்னன்னு கேட்ட வேறு எதுவுமல்ல, நம்மளோட செயலாளர் இருக்கிறாரு, முக்கியமான பேச்சுன்னு பேசுவார். இப்ப 14 நமக்கெல்லாம் இருக்கின்ற தேவை இதுக்கு பிறகு ஐயா இந்த நாட்டில் எல்லாரும் தமிழோ சிங்களமோ முஸ்லிமோ மூவின மக்கள் நாங்கள் சொல்றோம், தமிழ் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அந்த பாருங்க தோட்ட மக்களை பாதுகாக்கணும் தொண்ட மாடல அங்க உள்ள மக்களும் ஏமாத்தி அவர்களை பகடை காய்களாட்டம் மாற்றி அவனுடைய உயிரையும் உதிரத்தையும் உறிந்தி கொடுக்கின்ற அட்டைகளாட்டம் மாறி இருக்கின்றார்கள். தவிர அந்த மக்களுக்கு எந்த விதமான உரிமைகள் பெற்று இந்த பக்கம் இருக்கிறான் தமிழ் கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு, இந்த கூட்டம், என்ன எந்த நாட்டில் பார்த்தாலும் பேப்பர்ல இருப்பானுங்க, பாரு அப்படி அணியா நடக்குது, இப்படி அணியா நடக்குது. ஆனால் இன்றைக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தில் விதவையாக்கப்பட்ட பெண்கள் 1 லட்சத்துக்கு அதிகமான பெண்கள், அதில் முஸ்லிம் பெண்கள் இருக்கிறாங்க. விசேடமாக சுனாமி நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இருக்கிறாங்க. என்ன தீர்வு? யுத்தத்தால் 28,000 குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கின்றார்கள். 8,000க்கும் அதிகமான முதியவர்கள் யாரும் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். முடமாக்கப்பட்டவர்கள் 18,000 பேர் காலோ கையோ உடல்ல ஒரு பகுதி இல்லாம போனவர். அது மாத்திரமல்ல, இன்று வடகிழக்கை சேர்ந்த மக்கள் 150% இன்னமும் கொட்டில்கள் வாழ்கின்றார்கள். 180% மக்கள் இன்னமும் ஏதோ முறை சார்ந்த முறை சாரா விதத்தில் கடனாளிகள், கடன்காரனாக மாற்றப்பட்டு முழு வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் கடன்காரனாக மாற்றப்பட்ட நாள். இவ்வாறான ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் இருந்து இந்த மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இருப்பாங்க டிஎன்ஏஓ ஓய். அப்ப எல்லாருமே வேற எதுவும் இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு தாங்களுடைய அரசியலை நடத்துறதுக்கு முயற்சிக்கின்றார்களே தவிர இந்த மக்களோட அணிதிரட்டி கொண்டு இந்த மக்களுக்குடைய பிரச்சனைகளுக்காக போர் கொடுக்கிறதுக்கு, குரல் கொடுக்கிறதுக்கு, அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகளாக சொல்லியிருக்கின்றாங்களா? இல்லை. ஆனா மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் இந்த நாட்டின் பிரச்சனையை தீர்ப்பது எப்படி, இந்த நாட்டின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பது எப்படி என்று விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை முன்வைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, மக்கள் விடுதலை முன்னணியாக. அண்மையில் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி எங்களுடைய சக்தி மகாநாடு கூடணும். மகாநாட்டில் புதிய வேலை திட்டத்தை முன்வைச்சோம். அது மாத்திரமல்ல, புதிய தலைமைத்துவத்தை நியமிச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, புதிய அரசியல் குழு, புதிய மத்திய குழு, அதே போன்று புதிய தலைவர், இளம் தலைவர், துடிப்புள்ள தலைவர். மக்கள் விடுதலை முன்னணி இன்று வீர் நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இன்று இலங்கையில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் இதன் பிறகும் நாங்கள் தமிழன் என்று, முஸ்லிம் என்று, சிங்களவன் என்று தனித்தனியாக நின்று போராடுவதன் மூலமாக எந்த உரிமைகளும் வெல்ல முடியாது. அப்படி வெல்ல முடியாது. தமிழர்களுடைய போராட்டம் 30 வருஷத்துக்கு மேலாக ஆயுத போராட்டம். என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? தமிழ் மக்களிடம் இருந்த வீரம், அவர்களுக்கு கலை கலாச்சாரத்தில் இருந்து அனைத்தையும் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அங்குள்ள மக்கள் முடமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த முடமாக்கப்பட்ட மக்கள் இந்த இராணுவ அராஜகத்தின் கீழ், அவர்களுடைய இரும்பு சப்பாத்தின் கீழ் மிதிக்கப்பட்டு அவர்களது உரிமைகள், பேச்சுரிமை, ஜனநாயகம், மனுரிமை அனைத்தையும் மறுக்கப்பட்டு இவனுடைய அராஜகம் கோலச்சுகின்ற நிலைமைக்கு இன்றைக்கு வடகிழக்கு பிரதேசங்கள் இருக்கு. இதான் உண்மை. அப்ப இதுகளுக்கு எதிராக போராடணுமா இல்லையா? போராடு. அப்ப இவ்வாறான நேர்மையில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியுது, இந்த நாட்டில் இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாமே அதிகரிச்சிருக்குது.
அப்படியா இருந்தா பார், இப்பொழுது முஸ்லிம் மக்கள் மத்தியில் கோபம் அதிகரிச்சிருக்குது. இனிமேல ராஜபக்சாவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, இனிமேல் அக்கீமுக்கு பின்னுக்காலையோ அங்கே இருக்கின்ற தலைவர்களுக்கு பின்னக்காலையோ மக்கள் போக மாட்டாங்க. பன்மைகள் அசன் அலி போயிருக்கிறார் மாத்திரைக்கு. மாத்திரையில் போய் கேட்டாரா, என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்டாரா முஸ்லிம் பள்ளி. ஐயா மன்னிச்சு கொள்ளணும், இது நாள் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளித்தது உண்மை. எதிர்காலத்தில் நாங்கள் கோபம் இல்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற தலைவர்கள் வேற யாரும் அல்ல, ஜேவிபின்னு சொன்னாங்க. இதே அசன் அலி கிட்ட கேட்டு பாருங்க. மாத்திரமல்ல, இன்றைக்கு அப்படியாப்பட்ட நிலைமைகள் அதிகரிச்சு. நாங்கள் பதுரையில் எங்களுக்கு அரசியல் செயல்பாடுகள் முன்னெடுத்திருக்கிறோம். நேற்று எங்கட சோம சமரசிங்கத்தோடு பதுரை நகரத்தில் விசேடமாக முஸ்லிம்கள் வந்து ஆற தழுவி கொண்டு எஸ் சார் வி ஆர் வித் யூ சார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மாத்திரத்தை எங்களுக்காக போராடுகின்றீர்கள். அதனால வேண்டி இந்த காரியாலயத்துக்கு இருந்ததிலையும் ஒரு விஷய அம்சம் இருக்குது. இதற்கு பிறகு எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கிற வேகமாக, அதற்காக உங்களோட ஒத்துழைப்புகள் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த அராஜக போக்குகளுக்கு எதிராக, இந்த இன வன்முறைகளுக்கு எதிராக இனியும் வேண்டாம் இனவாதம், இனியும் கருப்பு ஜூலாய் வேண்டாம், இனியும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை பிரிக்கின்ற நிகழ்வு வேண்டாம். இந்த நாட்டில் தமிழனையும் சிங்களவனையும் முஸ்லிம் ஒன்று சேர்ந்து ஒரு கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை நிறைவேற்றும் ஆற்றல் உள்ள கட்சி ஒரே கட்சி மக்கள் விடுதலை முன்னணி மாத்திரமே. அதனால வேண்டி அந்த மக்கள் விடுதலை முன்னணியோட கரங்கோர்த்து கொள்ளுங்கள், அதற்கு ஆதரவளியுங்கள். அதற்காக வேண்டி அதனோடு சேர்ந்து இந்த கட்சிங்கிறது, மக்கள் விடுதலை முன்னணிங்கிறது உங்களுடைய கட்சி, இந்த நாட்டில் உழைக்கின்ற மக்களுடைய கட்சி, இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சி. இந்த கட்சியை கட்டி காத்து வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. அதற்காக வேண்டி எல்லோரும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஆதரவு தாருங்கள் சொல்லி கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு இந்த கூட்டத்திற்காக வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவோம். அதே போன்று தமிழ் சிங்கள முஸ்லிம் ஒற்றுமைக்காக வேண்டி நம்ம குரல் கொடுப்போம். அதற்கு தலைமை தாங்குவதற்கு ஜேவிபி தயார் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த கூட்டத்தில் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.